அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னமும் ராசியும் என்ன, லக்னம்னா என்ன? ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ராசின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிறந்த நட்சத்திர பேஸ் படி வர்றது ராசி. ஸோ அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ உங்களுடைய ராசி வந்து மேஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஜாதகர் பிறந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த நட்சத்திர பேஸ் பண்ணி வர்றது ராசி. ஸோ லக்னம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் சூரியன் எந்த இடத்துல எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் இருந்து கால்குலேட் பண்ணுறது லக்னம்னு சொல்கிறோம். ஸோ இந்த லக்கணம் பார்க்குறதா ராசி பார்க்குறதா அப்படின்ற குழப்பம் நிறைய பேர் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு லக்கணம்னாலே என்னென்னு தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் டிவி சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ராசின்றது ஈஸியாக சொல்லிடுவாங்க, அதுக்கான பலனை கொடுத்துருவாங்க. அது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்றது கண்டிப்பாக பொருந்தாது. ஸோ லக்கணம் தான் ஒருத்தருடைய ஜாதகத்தோடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் பிறக்கும்போதே உதாரணத்துக்கு கார்த்திகை மாதத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய லக்கணம் சூரியன் வந்து எங்கேருந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு லக்கணம் மாறும் ஒரு நாளைக்கு. ஸோ 24 ஹவர்ஸ் அப்படி இல்லையா? ஸோ 12 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்றது நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 24 மணி நேரத்தில் உங்களுடைய லக்னம் 2 மணி நேரத்தில் ஒரு ராசி கட்டத்தில் நிற்கும். ஸோ அந்த ராசி கட்டம் அந்த நீங்கள் பிறந்த நேரத்தில் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் லக்னம் என்று சொல்கிறோம். ஸோ அந்த லக்னம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுதான் உங்களுடைய ஜாதக விதிப்படி நடக்கும். நீங்கள் என்ன தான் நினச்சாலும் எனக்கு ராசிப்படி இந்த வருஷத்தில் குரு பலன் வந்திருக்கு, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ அதுதான் வந்து சூட்சமம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, விதிப்படி நடக்கிறது எல்லாமே லக்னத்தை பேஸ் பண்ணி. ராசி வந்து கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். கோச்சாரம் அப்படின்னா, இப்போ இந்த பேசிகிட்டு இருக்க டைமில் குரு வந்து இப்போது கடகத்தில் இருக்கார், வக்கரத்தில் இங்கே வந்திருக்கார் அப்படின்னா, ஸோ அந்த நாளில் அவருடைய பார்வை எங்கே விழுது அப்படின்றது அந்த பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இதனால தான் வந்து தினமும் பலன் சொல்கிறவங்களுடைய பலன் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லாருக்கும் அமையாது. அது வந்து காமன். ஸோ உங்களுடைய ஜாதகம் மட்டும்தான் பேசும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுனாலும் அப்படின்னாலும் எனக்கு கீழே இருக்கிற இந்த மெயில் ஐடியில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து கன்சல்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகம் கரியர் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருமணத்துக்கு பார்க்குறீங்க, மேரேஜ் காம்பபிலிட்டி பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இதில் இருக்குது அப்படின்றத அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உங்களுடைய பிறந்த நேரமும் பிறந்த ஊரும் பிறந்த தேதியும். ஸோ இது வந்து நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடியில் நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு நான் தருவேன். லக்னம் வந்து அவங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரையும் எல்லா நாளும் அது விதிப்படி நடக்கும். இப்போ மீன லக்னம் உதாரணத்துக்கு எடுத்தோம். ஸோ அந்த மீன லக்கணம் வந்து முதல் வீடாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய குடும்பம் வருமானம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா 2வது, அதாவது மேஷ ராசி கட்டத்தில் வந்து விடும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாக் வைஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, மீன லக்கணம் முதல் வீடாக இருக்கும், 2ஆம் வீடு மேஷமாக இருக்கும், 3வது வந்து ரிஷபமாக இருக்கும், 4வது மிதுனமாக இருக்கும், 5வது வந்து கடகமாக இருக்கும், 6வது வந்து சிம்மமாக இருக்கும், 7வது வந்து கன்னியாக இருக்கும், 8வது வந்து துலாமாக இருக்கும், 9வது வந்து விருச்சிகமாக இருக்கும், 10வது வந்து தனுஷாக இருக்கும், 11வது வந்து மகரமாக இருக்கும், 12வது வந்து கும்பமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜோதிடத்து மேலே ஆர்வம் வச்சு அவங்கள படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல்ல மீன் லக்னம் எடுத்துக்கிட்டோம் சரியா? அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே பிறந்ததுலேருந்து அந்த மீன லக்கணத்தான கேரக்டர்ஸ்ன்னு சிலது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி 2வது வீடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மேஷம் சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்களுடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேஷம் அப்படின்ற வீட்டோட ரூல் பண்ணுற பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செவ்வாய். ஸோ அவங்களுடைய பேச்சு வந்து
கொஞ்சம் சிடுசிடுன்னு கோவமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேரக்டர்ஸு ஒரு ஒரு வீட்டில இருந்தும் நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு தன்மைப்படி அந்த வீட்டில் யார் உக்காந்துருக்காங்கன்றது பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ 2 நான் வந்து மேஷம் வீடு அப்படி சொன்னேன். ஸோ அந்த 2வது மேஷம் வீட்டில் இப்போது வந்து சனி உக்காந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கான பலனும் சேர்த்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லக்னம் வந்து நீங்கள் பிறக்கும்போதே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். ஸோ உங்களுடைய ஜாதகம்ன்றதே என்னென்னா, ஸோ இது வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ஒரு புரியாத புரிதலாக இருக்கும். ஜாதகப்படி தான் எல்லாம் நடக்குதா லைஃப்பில் வந்து, ஜாதகப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஜாதகம் பார்க்குறவங்களே டெவலப் ஆகிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கதைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலுமே உண்மை என்ன அப்படின்னா, விதி யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இந்த விதியானது கடவுளால் இந்த பிறப்பெடுத்த நம்மளுடைய மனுஷ ஜென்மத்தில் சரி இது வந்து விதிக்கப்பட்டது. ஸோ அதை வந்து நம்ம எப்பொழுதும் அதை வந்து மாற்ற முடியாது. எதுக்கு இந்த விதி என்ன சொல்லுது, நீ வந்து போன ஜென்மத்திலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்த, அடுத்த ஜென்மத்துக்கு என்ன எடுத்துக்கொண்டு போகிற, இல்லை அடுத்த ஜென்மமே இல்லாமல் இருப்பியா. ஸோ இது வந்து உன்னுடைய கர்ம வினைக்கான பலனை வந்து கிரகத்தின் மூலமாக கடவுள் நீங்க பிறக்கும்போதே விதிக்கப்பட்டது அது. ஸோ அதனால தான் ஜாதகன்றது பார்த்தோன்னா அந்த காலத்துலேருந்தே புராணத்துலேருந்தே ஒரு கட்டத்துலேயும் பார்த்து வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் வந்துட்டு நிறைய பேர் இப்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு ஃபால்ட் இருக்கிற மாதிரி இந்த ஃபீல்டுலேயும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் வந்து ஒட்டுமொத்த ஜாதகமும் தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று நீங்கள் சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னாலே இப்போ 7 நாள் இருக்குது. ஸோ அந்த 7 நாளுக்கு அந்த காலத்திலேயே வந்து அதை டிசைன் பண்ணது எப்படி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் பியூர் நேச்சர். அதாவது நீங்களுடைய என்ன விதிக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணி இதுதான் கர்மா மூலமாக உங்களுக்கு இந்த ஜாதக கட்டத்தில் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான முக்கியமான நோக்கமே என்னென்னா ஒரு சேவை மனப்பான்மை தான். உங்களால் முழுக்க முழுக்க இதை கட்டுப்படுத்த முடியும்னாலும் உங்களுடைய கர்மாவோடைய பலனை நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ இதனால் என்ன நடக்கும், விதியை மதியால் வெல்லு. அதனால தான் வந்து ஒரு பழமொழியே இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விதிக்கப்பட்டதை நீங்கள் தாண்டி நீங்கள் அதை சாதித்து காட்ட முடியும். ஸோ இதுதான் நம்ம சேனலோட நோக்கம். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் முறையாக உங்களுக்கு இது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி அமையும். ஸோ அதுக்கான ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இந்த சேனலில் நான் போட்டுட்டு வரேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் எதனா உங்களுக்கான தேவைப்படுற கண்டென்ட் இருக்கும் வேணும் அப்படின்னாலும் சப்போர்ட் அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து மேஷ லக்னம். ஸோ இப்போ மேஷ லக்னம் நம்ம எடுத்துக்கிட்ட உதாரணத்துக்கு, ஸோ மேஷ லக்னம் 1ஆம் வீடு அப்படின்னா 1ஆம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய ஜாதகருடைய செல்ஃப் அதை குறிக்கிறது. 2ஆம் வீடு அப்படின்னா ஃபேமிலி இன்கம். 3ஆம் வீடு அப்படின்னா கம்யூனிகேஷன். ஸோ 4ஆம் வீடு அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன், ஜாதகருடைய தாயார் குறிக்கிறது, மதர் குறிக்கிறது. ஸோ 5ஆம் வீடு அப்படின்னா ஸோ பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லலாம், எஜுகேஷனை குறிக்கக்கூடியது. ஸோ சில்ட்ரன்ஸை குறிக்கக்கூடியது, பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி சொல்லக்கூடியது. ஸோ 6ஆம் வீடு தான் வந்து பார்த்தோன்னா ஒருத்தருடைய எனிமியை குறிக்கக்கூடியது. ஸோ அவங்களுக்கு ஏற்படுற டிசீசஸ், நோய்கள் இதை பற்றியும் குறிக்கிறது. ஸோ 7ஆம் வீடு அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா துலாம் வீடாக வருது. ஸோ 7ஆம் வீடு என்ன அப்படின்னா ஜாதகருடைய பார்ட்னர், ரிலேஷன்ஷிப், ஒய்ஃப், ஹஸ்பண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 7ஆம் வீட்டை குறிக்கும். 8ஆம் வீடு அப்படின்னா விபத்து, கண்டம். ஸோ இதெல்லாம் வந்து குறிக்கிறது வந்து 8ஆம் வீடு குறிக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் 8ஆம் வீடு குறிக்கும். ஸோ 9ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர். நம்ம எப்படி 4ஆம் வீடு வந்து அம்மா அப்படி சொன்னோமோ, ஸோ ஒரு ஜாதகருடைய 9ஆம் வீடு தான் அவருடைய தந்தையை குறிக்கும், ஃபாதர் குறிக்கும். ஸோ வந்து 9ஆம் வீடு தர்மஸ்தானமும் சொல்லலாம். ஸோ 10ஆம் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்மஸ்தானம் அப்படி சொல்லலாம்.
ஸோ கர்மஸ்தானம் அப்படின்னா செய்யக்கூடிய டியூட்டிஸ், தொழில் இதெல்லாமே வந்து 10ஆம் வீடு சொல்லும். ஸோ நீங்க செய்ற வேலை வந்து 6ஆம் வீட்ட சொன்னா, 10ஆம் வீடு வந்து பார்த்தோன்னா, நீங்க செய்ற பிசினஸ வந்து 10ஆம் வீடு சொல்லும். ஸோ 11ஆம் வீடுன்றது ஒரு ஜாதகருக்கு நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, என்ன வேலை செய்ய சொல்லி அதுக்கான லாபமும் வர்றது எல்லாமே வந்து 11 பார்த்து தான் சொல்லுவோம். ஸோ 11ன்றது வந்து அம் சமூகத்தையும் சொல்லலாம். சொசைட்டில இந்த சொசைட்டில பேரும் புகழுமா இருக்கணும் அப்டின்னா, ஸோ வந்து 11த் ஹவுஸ சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ப ஒரு கோட் பண்ணோம் அப்டின்னா, இப்போ ராவணன் நீங்க புராண கதையில பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ தான் மகன் இந்திரஜித் பொறக்கும்போது எல்லா கிரகத்தையும் 11ல லாபத்தில வச்சு அப்டின்னா, ஸோ அவருக்கு எந்த ஒரு தீங்களும் வராது அப்டி சொல்ட்டு, அவர அடிச்சு வச்சதா ஒரு புராண கதை இருக்கு 11ஆம் வீட்ல. ஸோ அந்த மாரி தான். லாபத்த குறிக்கக்கூடியது 11ஆம் வீடு. ஸோ 12ஆம் வீடு அப்படின்றது நஷ்டத்த சொல்றது. ஜாதகருடைய நஷ்டத்த சொல்றது. தூர தேச பயணத்த சொல்றது 12ஆம் வீடு. ஸோ தூக்கத்த குறிக்கிறது 12ஆம் வீடு. இறப்ப குறிக்கிறது 12ஆம் வீடு. ஸோ இந்த மாரி நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சாரகம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு கட்டத்தோடைய ஒரு ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கேன். ஒரு சாம்பிள் மாரி. இந்த மாரி ஒரு ஒரு கட்டத்தில ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஜோசியன்றது எப்படி அப்படின்னா, இந்த அஸ்ட்ராலஜி வந்து இட்ஸ் லைக் எ ஸீ கடல் மாரி தான் இது. ஸோ இது வந்து நீங்க லேர்ன் பண்ணவும் முடியாது. முழுசாவும் கத்துக்க முடியாது. டெய்லி டெய்லி நீங்க நட்சத்திரம் பாதம் எழுதி வச்சிருக்கேன். அதாவது மொத்தமா 108 பாதம் இருக்கு. ஸோ ஒரு ஒரு கட்டத்திலயும் 9 பாதம் இருக்கும். நீங்க இங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கட்டத்திலயும் 9 பாதம். ஸோ 12 கட்டத்தில 9 பாதம். 108 பாதங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 4, 4 பாதமா பிரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு கட்டத்திலயும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, 4, 4 பாதமா பிரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு, அம் இப்போ கார்த்திகை எடுத்துட்டீங்க அப்படின்னா, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்றது பிரிஞ்சிருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆ செவ்வாய் கிரகம் இங்க மேஷத்தில வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு அஸ்வினியில ஆரம்பிக்கும். அடுத்து பரணி, அடுத்து கார்த்திகை. ஸோ இங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒரு கட்டத்துக்கு 9 அப்டின்னா, ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். 4, 4 இங்க வந்து 1. ஸோ 9. அப்போ கார்த்திகையோட முதல் பாதம் வந்து மேஷத்தில விழுந்திருக்கும். கார்த்திகையோடைய 2, 3, 4 வந்து ரிஷபத்தில விழுந்திருக்கும். ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி தான் 108 பாதங்களும் ஒரு ஒரு கட்டத்தில 9, 9 பாதங்களா பிரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து நான் நட்சத்திரம் சீரிஸ் பேசும்போது உங்களுக்கு நான் அத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து எங்க இருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன. ஸோ இந்த மாரி இப்போதைக்கு பேசிக்கா நான் இத சொல்லியிருக்கேன். வரப்போற வீடியோல நம்ப நெறைய பார்ப்போம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பதிவு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இனிமேட்டு நம்மளுடைய சேனல்ல வர எல்லா வீடியோஸும் முழுக்க முழுக்க கன்டினியூஸா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான தகவலோட தான் வரதா இருக்கு. உங்களுடைய ஜாதகம் அமைப்பு எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னுடைய வீடியோ பதிவு இனிமேட்டு வர நாளில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா பதிவுகளையும் நான் அடுத்தடுத்து நான் எடுத்துகிட்டு வரேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ்.